வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்தபடி தவறான தகவல்களை பதிவிடும் அண்ணாமலையின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டியது கடமை. வணக்கம், நான் உங்கள் கோகுல். இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டியின் போது உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை பதிவிட்டிருந்தார். அவற்றுக்கு ஒவ்வொன்றாக பதிலளிக்க வேண்டியது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய கடமை. குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் மக்களிடத்தில் பீதியை உருவாக்குகிறார்கள், அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று கூறியிருந்தார். எதற்காக? சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, டீசல், பெட்ரோல் போன்ற தட்டுப்பாடுகளை காங்கிரஸ் கட்சி தான் கிளப்பி விடுகிறது. மக்களிடத்தில் பயத்தை ஏற்படுகிறார்கள். இதனால் மக்கள் பெட்ரோல் பம்புகளில் சென்று காவல் கிடந்து பெட்ரோலை வாங்கி பதுக்குகிறார்கள் என்று கூறியிருந்தார். சமையல் எரிவாயுவுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, வேண்டுமென்றே காங்கிரஸ் கட்சி புரளியை கிளப்புகிறது என்றும் கூறியிருந்தார். உண்மை அதுவா? அண்ணாமலை அவர்களே, நீங்கள் கண் திறந்து பாருங்கள். நீங்கள் கண்களை மூடிவிட்டு இருட்டாக்கி இருள் அடைந்து விட்டது என்று நம்பிவிடாதீர்கள். உண்மையில் இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான். இதன் காரணமாக பல பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் பல உணவகங்கள் மூடப்பட்டதும் உண்மைதான். வட இந்தியாவில் மக்கள் ஒரு வார காலமாக வரிசையில் நின்று அவர்களுடைய கேஸ் சிலிண்டரை பெற்றுக் கொள்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இது தமிழகத்தில் மட்டும் நடக்கவில்லை. அண்ணாமலை என்ன கூறுகிறார்? தமிழகத்தில் மட்டுமே திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து சதி செய்து மக்களை திசை திருப்பி ஒரு பீதியை உருவாக்குகிறார்கள் என்று. இது தமிழகத்தின் மட்டும் கதையல்ல. வட இந்தியாவில் சென்றால் அங்கு மக்கள் வரிசையாக காத்திருக்கிறார்கள் ஒரு சிலிண்டரை பெற்றுக் கொள்வதற்காக. இது ஏன்? நீங்கள் கூறுகிறீர்கள், உங்கள் அரசு கூறியது அச்சப்பட தேவையில்லை, பயப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு, டீசல் மற்றும் பெட்ரோல் கிடைத்துவிடும் என்று கூறிய பின்னரும் உங்களை நம்பாமல் மக்கள் காத்து கிடக்கிறார்கள் என்றால் உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். கொரோனா காலகட்டத்திலிருந்து தற்பொழுது வரை நீங்கள் எந்த உண்மையும் பேசவில்லை. இந்த மத்திய பாஜக அரசு மக்களை ஏமாற்றி வருகின்ற ஒரு அரசாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்தவித விஷயத்தை சொன்னாலும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்பதே உண்மை. காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ யாரும் மக்களை கிளப்பிவிடவில்லை. உங்கள் மீது இருக்கின்ற அவநம்பிக்கை, மோடி அரசு மீது இருக்கின்ற அவநம்பிக்கை தான் மக்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தபடியாக நீங்கள் சொன்னீர்கள், ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் பொறுப்பற்ற முறையில் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்கிறார், படியில் உட்கார்ந்து டீ சாப்பிடுகிறார் என்று. பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அது போன்றுதான் தலைவர்களும் நடந்து கொள்வார்கள். பொதுமக்கள் எவ்வாறு சாதாரணமாக அமர்ந்து டீ சாப்பிடுவார்களோ அதுபோல்தான் தலைவர்கள் இருக்க வேண்டும். தலைவர்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல. தலைவர்கள் மன்னர்கள் கிடையாது, தலைவர்கள் அரசர்கள் கிடையாது. அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். பாராளுமன்ற வளாகத்தில் சாதாரண மனிதர்களை போல் இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருப்பானோ அதை போன்றுதான் தலைவர்களும் இருக்க வேண்டும். அதுதான் தலைவனுக்கு அழகு. அது இல்லாமல் தங்க கிண்ணத்தில் தான் நான் காப்பி குடிப்பேன், இது மஷ்ரூம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை தான் உண்ணுவேன் என்று இருப்பது ஒரு மக்கள் தலைவனுக்கு அழகல்ல. அதற்கு ஏற்றபடிதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நடந்து கொள்கிறார். இந்த மாதிரி பைஜாமா போட்டுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு செல்கிறார், டி ஷர்ட் அணிந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கு செல்வதென்றால் இது பொதுமக்கள் அணியும் உடை, ஏழைகள் அணியும் உடை. ஏழைகளின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு சென்றுள்ள தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற காங்கிரஸ் எம்பிக்களும் அது போன்றுதான் செல்வார்கள். உங்களை போன்ற 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜாக்கெட் அணிந்து செல்வதற்கு காங்கிரஸ் கட்சி எம்பிக்களிடம் வசதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னொன்றை கோரினீர்கள், மக்களை ஏமாற்றும் விதத்தில். ஹார்முஸ் அந்த பாதையில் எல்லாம் சரியாகி விட்டது, இன்று கூட இந்தியாவிற்கு 2 கப்பல்கள் வந்தது, ஆனால் அதனால் இந்தியாவின் சமையல் எரிவாயு தடை நீங்கிவிட்டது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று. மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கப்பலில், அதாவது இன்று சிவாலிக் என்ற கப்பலில் 40,000 மெட்ரிக் டன் எல்பிஜி வந்துள்ளது. இந்த எல்பிஜி ஆனது நமது அரை நாள் தேவைக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படும். இந்தியாவில் எல்பிஜியின் தேவை கிட்டத்தட்ட 90,000 மெட்ரிக் டன். ஆனால் இந்த ஒரு கப்பலில் வருவது வெறும் 40,000 மெட்ரிக் டன் தான். 2 கப்பலும் சேர்ந்து ஒரு நாளைக்கான தேவையை பூர்த்தி செய்யும். இது போன்று தினமும் 2-3 கப்பல்கள் தொடர்ந்து வந்தால் மட்டுமே இந்தியாவின் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு சரி செய்யப்படும் என்பதை திரு அண்ணாமலை அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். அண்ணாமலை அவர்கள்
மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறினார். கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் மீது ஒரு தரக்குறைவான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அரசியலில் எதுவும் நடக்கல, ஆனால் இந்த தனிப்பட்ட முறையில் அவர்களை தாக்குவது அண்ணாமலைக்கு கைவந்த கலை. திரு விஜய் வசந்த் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு முன் எல்பிஜி தட்டுப்பாடை குறிக்கும் வகையில் ஒரு பதாகையை ஏந்தி அவர் நின்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? வசந்தன் கோவில் இண்டக்ஷன் ஸ்டவ் அதன் விற்பனையை அதிகரிக்கவே விஜய் வசந்த் அவர்கள் இவ்வாறு ஒரு புரளியை கிளப்புகிறார் என்று. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பேச்சு அண்ணாமலை? கோயம்புத்தூரில் சமீபத்தில் 80 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வாங்கி உங்கள் மனைவியின் பேரில் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை என்று நீங்களே கூறினீர்கள். உங்களுக்கு இந்த காசு எங்கிருந்து வருகிறது? யார் தருகிறார்கள்? உண்மையான முறையில், நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து மக்களுக்கு சொந்த செலவில் அவர் வசந்தன் கோவில் இருந்து கிடைக்கும் லாபத்தை வைத்துதான் மக்களுக்கு சேவை செய்கிறார். அவ்வாறு செய்யும் ஒரு மனிதரை குறித்து நீங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக கூறியிருக்க தேவையில்லை. இது அரசியல் கிடையாது, இது பொறாமை, வைத்தறிச்சல். ஒரு இளம் தலைவன் மக்களிடத்தில் பிரபலமாகி வளர்ந்து வருகிறான் என்று உங்களுக்கு பொறுக்காமல் உங்களை மக்கள் ஓரம் கட்டுகிறார்கள், மற்றொரு தலைவனை மக்கள் புகழ்த்துகிறார்கள் என்பதை பொறுக்க முடியாமல் நீங்கள் கூறுபவை இவை. ஆகையால் நீங்கள் முதலில் கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்க என்ன சொன்னீர்கள்? ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி வைத்துவிட்டு கேரளாவுக்கு செல்லும் போது அங்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறை கூறுகிறார்கள் என்று கூறினீர்கள். இது அடிப்படை அரசியல் அறிவு உங்களுக்கு இல்லையா? நீங்கள் ஏன் இந்த ஒரு தற்குறியை போல் பேசுகிறீர்கள் என்று புரியவில்லை. கேரளத்தில் இருக்கும் அரசியல் வேறு. கேரளத்தில் கடந்த 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்று இரு பிரிவுகளாக போட்டியிடுகிறார்கள். தமிழகத்தில் அப்படி இல்லை. இதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் அரசியல் இருப்பதற்கு நீங்கள் லாயக்கற்றவர். ஏன் இன்னொன்றை கேட்கவா? சில மாதங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்குறி, காலில் விழுந்து தவழ்ந்தவர் என்று மிகவும் இகழ்வாக பேசிய நீங்கள் இன்று அவருடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவருக்காக பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் ராகுல் காந்தியை குறித்தும் விஜய் வசந்தை குறித்தும் கேள்வி கேட்பதற்கு முன் நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். மக்களை ஏமாற்றும் இந்த பித்தலாட்ட பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. நீங்கள் செய்யும் ஊழல்களை குறித்து மக்கள் கூறவில்லை, மற்ற கட்சியினர் கூறவில்லை. உங்கள் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் கல்யாணராமன் அவர்கள் கூறுகிறார். உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுகவை சேர்ந்த கிஷோர்குமார் கூறுகிறார். நாங்கள் யாரும் சொல்லவில்லை, அவர்கள் கூறுவதை தான் நாங்கள் கேட்டு வருகிறோம். இப்படி சொந்த கட்சியிலே, சொந்த கூட்டணியிலே ஒரு மதிப்பற்ற நீங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து தேவையில்லாமல் திசை திருப்பி மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். மற்ற கட்சி தலைவர்களை கண்ணியத்துடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு இருக்கும் மரியாதையை நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.